Good morning students, welcome to Sheba online class. In the previous class we have seen sets. Okay, today we continue the same chapter and we are going to see relations. Relations means subset of A cross B. Okay, so A cross B means Cartesian product, we know very well. Suppose A ல வந்து ஒரு 3 elements இருக்கு, B ல another 3 elements இருக்குன்னு நம்ம find out பண்ணி வச்சிருக்கோம். அப்போ A cross B ல எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா இது வந்து 3 elements, இதில் 3 elements. ஸோ A cross B ல 3 into 3 elements, that is 9 elements இருக்கும். ஓகே, அந்த 9 elementsலேருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அது ஒரு ரிலேஷன் சொல்லலாம். ரிலேஷன் ஆன் A cross B அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ரிலேஷன் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன், இதில் 3 elements இருக்குது, அதே மாதிரி பிலையும் 3 elements இருக்குது. ஸோ ரிலேஷன் ஆன் A cross Bயில் 2 power 3 into 3 elements இருக்கும். இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம டே டு டே லைஃப்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். உன்னை சுற்றி ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு சிலர் உங்களுக்கு ரிலேட்டடாக இருப்பாங்க, ஒரு சிலர் நாட் ரிலேட்டடாக இருப்பாங்க. சிமிலர்லி மேத்தமெட்டிக்ஸ்லேயும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் நம்பர் x is related to y if x is less than or equal to y. That means x yக்கு ரிலேட்டட்னா அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் x is less than or equal to y. அதாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அது ரிலேட்டட் அப்படின்னு நாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ரிலேஷன் ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு y, தட் மீன்ஸ் டேக் எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கோங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. இஸ் இட் 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, 5ஐ விட சின்னதாக தான் இருக்குது. சப்போஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் ட்ரூ. ஸோ 2 இஸ் ரிலேட்டட் டு 5 அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் x, y பிலாங்ஸ் டு R, அது வந்து ஆரில் இருக்குது, ரிலேஷனில் இருக்குது, அது ஒரு எலிமெண்ட். அண்ட் இட் இஸ் ரிட்டன் அஸ் x is related to y. We read this as x is related to y. ஓகே, சப்போஸ் மாற்றி எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக 5 எடுத்துக்கோங்க, ஒய்க்கு பதிலாக 2 எடுக்கும்போது 5 is less than or equal to 2 this is not equal, is it? So in this case the element x, y, here x is 5, y is 2, the ordered pair is does not belongs to R. Instead we have to write x is not related to y. Understood this? Next, in this relation you have to see type of relations. இந்த டைப் ஆஃப் ரிலேஷனில் நம்ம 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 3 டைப்ஸும் பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லிசன், let S be any non-empty set and R be a relation on S. You have to define like this and then reflexive. இப்போ அந்த ரிலேஷன் R ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் A is related to A for some A belongs to S. That means A is related to A. ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா that is related to the same element. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A, A அப்படின்ற ஆர்டர் பேர் ஆரில் இருக்கணும். ஓகே, அப்போ தான் A is related to A. சிமிலர்லி B is related to B. Bன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னா B, Bயும் ஆரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் R equal to AA, AB, BC. இதில் AA இருக்குது. லிசன், A, B இருக்குது, ஆனால் BB இல்லை. நமக்கு BB இருந்தால் தான் தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இப்போ A, A இருக்கணும், B இருந்ததுன்னா B, B, Cன்னு இருந்ததுன்னா C, C இருக்கணும், இருந்தால் அதுக்கு பேர் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக் மீன்ஸ் A is related to B which implies B is related to A. That means we assume A is related to B. This is ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு we have to imply the reverse, B is related to A. ஓகே, B is related to A அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா that is symmetric. That means எது symmetric? The relation is symmetric. ஓகே, next one transitive. Transitive-னா we assume 2 cases. 2 assume பண்ணிக்கிறோம், அதிலிருந்து ஒன்றை நம்ம இம்ப்ளை பண்ணுறோம். What is that means? First A is related to B.
Next in the second element oda some other third element எடுக்கிறோம். B is related to C which imply A is related to C. ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் நம்ம ரிலேட் பண்ணோம். அது ட்ரூவாக இருந்ததுன்னா that is transitive. ஓகே, இப்போ ஒரு ரிலேஷன் satisfy all the three reflexive, symmetric and transitive means it is said to be equivalence relation. Understood? Listen, next inverse of relation. Inverse of relation means இப்போ R is a relation, inverse of R வந்து R inverse அப்படின்னு denote பண்ணுவாங்க. Suppose R வந்து A to B, R is defined by A to B அப்படின்னா R inverse compulsorily the reverse B to A தான் இருக்கும். And R inverse எப்படி define பண்ணலாம்? We have to define as set of all B comma A such that AB belongs to R. ஓகே, ஏபின்னு ஆரில் இருந்ததுன்னா அதனுடைய ரிவர்ஸ் கண்டிப்பாக இன்வர்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதாவது யூனிவர்சல் வந்து 3 ரிலேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு எம்டி செட். எம்டி செட் எப்போவுமே சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும் கம்பல்சரிலி. அதே மாதிரி சிங்கிள்டன் ட்ரான்சிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து நோன் ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see exercise 1.1 first sumல first subdivision பார்க்க போகிறோம். First sum, discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. ஓகே, இந்த மூணுக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3 எக்ஸெட்ரா பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா m ரிலேட்டட் டு n மீன்ஸ் m டிவைட்ஸ் n. m ரிலேட்டட் டு n மீன்ஸ் m டிவைட்ஸ் n. ஓகேவா, m வந்து n-ஐ டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைட் மீன்ஸ் n-ஐ m வந்து டிவைட் பண்ணணும், அதாவது n by m. இஃப் யூ டிவைட் n by m we get the perfect number. அதாவது பாயிண்டில் வரக்கூடாது, ஏன்னா நம்ம நம்பர்லாம் எப்படி இருக்கணும், நேச்சுரல் நம்பர் மாதிரி வரணும். அண்டர்ஸ்டுட்? ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும். n by m எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணியிருக்கணும், வித்தவுட் லீவிங் எனி ரிமைண்டரே வராமல் நமக்கு லீவ் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 எடுக்கிறோம் அப்படின்னா திஸ் டிவைட் பை 4 கண்டிப்பாக வி கெட் 2, 1 டைம் 2 டைம்ஸ். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து ரிமைண்டரே வராது, கரெக்டாக டிவைட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது இதை மூணுக்குமே நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். லிசன், ஃபஸ்ட் ரைட் த கிவன் ரிலேஷன். வாட் இஸ் given relation? m related to n if m divides n. okay, first reflexivity means ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா அதே எலிமெண்ட்டோடு தான் நாம் ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது m is related to m செக் பண்ணுறோம். எஸ், இட் இஸ் கரெக்ட், m is related to m. that means what, m divides m. இப்போ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுங்க, 4 divided by 4 we get 1. நீ எந்த நம்பர் அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது we get 1 without leaving any remainder. ஸோ ரிமைண்டரே வராமல் பர்ஃபெக்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் அவர் ஆர் இஸ், therefore our R is reflexive. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம், அதை செக் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் கரெக்ட்னா ரிஃப்ளெக்சிவ்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிசிட்டி. சிமெட்ரிசிட்டி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அஸ்யூம் m is related to n and which will imply n is related to m. நம்ம இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம இதை இம்ப்ளை பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் m divides n. m வந்து n divides. தட் மீன்ஸ் வாட், n by m வந்து டிவைட் பண்ணோம். நம்ம n-க்கு பதிலாக என்ன எடுக்கிறோம், 8 எடுத்துக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் m we use 4. ஸோ we get 2. ஸோ கண்டிப்பாக என்னது, 4ன்ற நம்பர் டிவைட்ஸ் 8. 4 டிவைஸ், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம், டிவைஸ் 8 பண்ண முடியும். ஓகே, ரிவர்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரிவர்ஸ் ஆர்டர் வாட், ரிவர்ஸ் ஆர்டர் இஸ் m by n. தட் மீன்ஸ் 4 by 8.
டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணுங்கள். We get 1/2 is it? 1/2 means what? 0.5. This is not belongs to the positive integer. Positive integer na 1 2 3 ஒரு ஹோலாக இருக்கணும், நம்பர் பாயிண்டில் வரக்கூடாது. பட் இப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு பாயிண்டில் வருது. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகே, ஸோ m divides nக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது, which will not imply n divides m. That means 8 is not divides 4. So therefore R is not symmetric. R is not symmetric. Okay, நம்ம Rல எது வேணாலும் பாசிபிள் வரலாம். ரிஃப்ளெக்சிவாக வந்திருக்கு, நாட் சிமெட்ரிக் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு transitivity. Transitivity, first write the statement m related to n and n related to p, which implies m related to p. செக் பண்ண போகிறோம். That means what? First m divides n கொடுத்துருக்காங்க. Also n divides p. This is given. So we take mக்கு பதிலாக அதே மாதிரி 4 எடுங்க, nக்கு பதிலாக 8 எடுக்கிறோம். செக் பண்ணலாம். 8/4. m divides 4 means 8/4 we get what? 2. Next instead p we use 16 எடுத்துக்கலாம். n divides p 16. இங்கே வந்து n is 8. டிவைட் பண்ணால் அகைன் நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹோல் நம்பராக கிடைக்குது. 16 divided by 8 வந்து 2. ஸோ இது வந்து அசம்ஷன், இது வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் ஹோல் நம்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செக் பண்ணணும்? m divides p அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது m divides p. Here m is what? m is 4 and p is 16. So 16/4 we get 4. Is it? கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ m is related to p. Then m divides p. Okay, therefore it is transitive. Therefore R is transitive. Okay, last line in என்ன எழுதணும்? R is reflexive, not symmetric and transitive. Okay, now we see the same exercise, first Roman letter, fourth sum. Let A be the set consisting of all the female members of a family. Female members-na ladies மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. The relation defined by A is related to B இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? A is not a sister of B. அது ரிலேட் பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டராக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஆர், நம்ம ரிலேஷன். ஓகே, லிசன். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ரைட் த ரிலேஷன். அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் ஒரு லைன் எழுதிட்டு ரிஃப்ளெக்சிவிட்டி செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாமளே எடுத்துக்கிறோம். அந்த ஃபேமிலியில் ஒரு மதர், நெக்ஸ்ட்டு டாட்டர் 1, அவங்களுக்கு ஒரு 2 டாட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 டாட்டரும் டாட்டர் 1 டாட்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு 3 மெம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டியில் நம்ம எதை வேணாலும் எடுக்கலாம். m ரிலேட்டட் டு m எடுக்கலாம், d1 ரிலேட் டு d1 ஆர் d2 ரிலேட்டட் டு d2 எதை வேணால் எடுக்கிறோம். ஸோ சேமாக இருக்கணுன்றதுனால ஒரு எலமெண்ட் d1 ரிலேட்டட் டு d1. லிசன், இப்போ ஒருத்தர், இப்போ உனக்கு நீனே சிஸ்டராக இருக்க முடியாது. அதாவது d1 அந்த ஃபர்ஸ்ட் டாட்டர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஹர் செல்ஃப். அவளுக்கே அவள் சிஸ்டராக இருக்க முடியாது. ஓகே, தட் மீன்ஸ் வாட்? d1 இஸ் நாட் a sister of d1. So it is reflexive. ஓகே, ரிஃப்ளெக்ஸிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிமெட்ரிசிட்டியில் 2 சிஸ்டர் இல்லாத ஒரு 2 எலிமெண்ட் எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மதர் அண்ட் டாட்டர் 1 எடுக்கிறோம். மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் d1. அவங்க டாட்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ m இஸ் ரிலேட்டட் டு d1. we have to prove d1 is related to m. that means daughter 1 is not a sister of mother அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ 2 பேர் தான் எடுத்திருக்கோம். அவங்களே சொல்லிட்டாங்க m is not the sister of daughter 1. அப்போ கண்டிப்பாக daughter 1 is also not the sister of mother.
ஸோ இது வந்து நமக்கு என்னவா வரும், சிமெட்ரியாக வரும். லிசன், ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், m is not a sister of D1, then D1 also is not a sister of M. Therefore நம்ம relation is what, A. இங்கே relation வந்து A. So the relation is symmetric. It is symmetric. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 3 பேர் நம்ம எடுக்கிறோம். லிசன், அசம்ஷன் என்ன, ரெண்டு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம மூணாவது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேக் daughter 1 and mother. daughter 1 is not a sister of mother, we know very well. And இந்த செகண்டாக என்ன யூஸ் பண்ணுமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் செகண்ட் டாட்டர். இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், D1 D2 ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நாட் ஏ சிஸ்டராக இருக்கான்னு செக் பண்ணலாமா. D1 ரிலேட்டட் டு D2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லிசன் பண்ணுங்கள், D1 டாட்டர் 1, D2 டாட்டர் 2, 2 பேரும் டாட்டர்ஸ். அவங்களுடைய டாட்டர் கண்டிப்பாக அவங்க சிஸ்டர்ஸ். அப்போ இது வந்து டிரான்சிட்டிவாக இருக்க சான்ஸ் கிடையாது. இன் சம் அதர் கேஸ், ஒரு சில ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராண்ட் மதர் டாட்டர் எடுக்கும்போது இட் வில் பி டிரான்சிட்டிவ் வர சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று நாட் டிரான்சிட்டிவ் வந்தால் அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, லிசன். ஸோ விச் இம்ப்ளைஸ் வாட், D1 is not a sister of M and M is not a sister of D2, and but consider these two, first and last, we get D1 is a sister of D2. நாட்டுன்னு வந்தால் தான் நமக்கு இது ரிலேஷன் அர்த்தம். இங்கே நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, D1 is a sister of D2, so it is not transitive. Okay, we conclude that our A, the relation A is reflexive, symmetric, but not transitive. Okay, therefore it is not transitive. Therefore the relation is not transitive. Understood this? Next we see fifth sum. Same exercise, first Roman letter, fifth sum. On the set of natural numbers, the relation is defined by x related to y if x plus 2y equal to 1. Okay, listen, first write the relation and then reflexivity check பண்ணலாம். reflexivity ஒரே எலிமெண்ட் தான் எடுக்க போகிறோம். x is related to x இருக்கான்னு செக் பண்ணுறோம். if x related to x இருக்குது அப்படின்னா listen, yக்கு பதிலாக again x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். that means x plus 2x equal to 1 check பண்ணி பார்க்குறோம். x plus 2x is 3x equal to 1 and x equal to 1/3. But 1/3 is a fractional number. This is not an natural number. நமக்கு வந்து நேச்சுரலாக தான் இருக்கணும், நேச்சுரல் நம்பர் வரலை. this is not belongs to n. n-ல் ஒரு எலிமெண்ட்டாக அது இருக்க சான்ஸ் கிடையாது. ஓகே, அப்போது our relation is not reflexive. ஓகே, இப்போது சிமெட்ரிசிட்டி டிரான்சிட்டிவ் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். x plus 2yல ஏதாவது ஒரு வேல்யூ கன்சிடர். x plus 2yல ஏதாவது ஒரு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாமா. x plus 2y equal to 1. x plus 2y equal to 1. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு வந்து ஒரு 0 போடலாம். சாரி, 0 போட முடியாது, பிகாஸ் 0 does not belongs to n. 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கோங்க. 1 plus 2 into again yக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம், சாரி yன்னு எடுத்துக்கோங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1 and 2y equal to what we get, 1 minus 1 0. ஸோ y equal to 0ன்னு வரும். ஸோ y 0ன்னு வருது, பட் 0 is not an element of natural numbers. ஓகே, அகெயின் வேறு ஒரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
1 plus 2y equal to 1. Sorry, already 1 தான் போட்டிருக்கோம், 2 எடுத்துக்கோங்க. 2 plus 2y equal to 1. 2y equal to 1 minus 2, we get minus 1. So y is equal to minus 1 by 2. This is also negative number, fractional also. This is not belongs to n. So n ல் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாகவே வரலை. So we conclude that our R is an empty set only. ஆரில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்கவே முடியாது. இந்த ரிலேஷனை வச்சு எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 வச்சுட்டு ஆரில் எந்த எலிமெண்ட்டும் இருக்கவே முடியாது. ஸோ ஆர் இஸ் அன் எம்டி செட். we already know the empty set is symmetric and transitive னு படிச்சிருக்கோம். ஸோ empty set, empty relation is symmetric and transitive. ஓகேவா? எம்டின்னு கிடைச்சதுனால நம்ம வந்து சிமெட்ரி டிரான்சிட்டிவ் செக் பண்ண தேவையில்லை. இது ஒரு நோன் ரிசல்ட்டுன்றதுனால எம்டி ரிலேஷன் இஸ் சிமெட்ரியாகவும் இருக்கும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். இந்த லாஸ்ட் லைன் we have to write R is not reflexive but R is symmetric and transitive. I hope you are understood these sums. Do the remaining sums as your homework and send by 5 p.m. without fail. Thank you students. We'll meet in the next class.